ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் தோசை. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1 கப் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான காய்கறிகள்: குடமிளகா, கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டாணி, பச்சை மிளகா, இஞ்சி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் வெங்காயம், 1/2 கப் புளிச்ச தயிர், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. முதல்ல இந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அரிசி இப்போ நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரவளுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா அரைச்சாச்சு. இந்த மாவு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஸோ இப்போ இதை தேவையான அளவு 1/2 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா புளிப்பான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ முதல்ல உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு நான் காய்கறி ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா துருவி வச்சுருக்கேன். இதே மாதிரி குடமிளகா அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணி, நல்லா ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடியாக சாப் பண்ணது. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த காயோட இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாவு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கல் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தோசை விடலாம். ஸோ கொஞ்சமாக நான் மாவு ஃபஸ்ட்டு ஊற்றி இது நல்லா ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம காய் ஆட் பண்ணதுனால உங்களால் நல்லா முருகலாக விட முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நான் சைடில் விட்டுக்கிறேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ தோசை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ இந்த தோசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். உங்களுக்கு அரிசி ஊறி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒரு 15 நிமிஷத்தில் தோசையை பண்ணிட முடியும். ப்ளஸ் நம்ம நிறைய இதில் காய்கறி ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.